ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 3 பகவானின் லீலைகள் 14ஆம் பதம். கியான் புவோயம் ஷவிதோரு பாரோ யத் துரோண பீஷ்மார்ஜுன பீமமூளை அஷ்டாத சாக்ஷௌ ஹினிகோ மத் அம்சைர் ஆஸ்தே பலம் துர்விஷகம் யதூனாம். மொழிபெயர்ப்பு. குருக்ஷேத்திர யுத்தத்தின் முடிவில் பகவான் கூறினார், துரோணர், பீஷ்மர், அர்ஜுனன் மற்றும் பீமன் ஆகியோரின் உதவியால் பூமிக்கும் பெரும்பாரமாக இருந்த 18 அக்ஷௌணிகளை கொண்ட படைபலம் இப்பொழுது குறைக்கப்பட்டது. ஆனால் என்ன இது? அதிக பூபாரத்தை ஏற்படுத்தக்கூடியதும் என்னிலிருந்து பிறந்ததுமான யதுவம்சம் இன்னமும் இருக்கின்றதே. பொருளுரை. மக்கள் தொகை அதிகரிப்பால் உலகச்சுமை அதிகரித்து யுத்தங்களும் மற்ற அழிவுகளும் நிகழ்கின்றன என்பது தவறான வாதமாகும். உலகச்சுமை ஒருபோதும் அதிகரிப்பதில்லை. உலகிலுள்ள மனிதர்களை விட பூமியிலுள்ள பாரமான மலைகளும் சமுத்திரங்களும் அதிக ஜீவராசிகளை கொண்டுள்ளன. எனினும் அவற்றின் சுமை அதிகரிக்கவில்லை. பூமியில் உள்ள மொத்த ஜீவராசிகளின் எண்ணிக்கையை கணக்கெடுத்தால் அதில் மனிதர்களின் எண்ணிக்கை மொத்தத்தில் 5% தாண்டாது என்பது நிச்சயம். மனிதர்களுடைய பிறப்பின் எண்ணிக்கை அதிகரிக்குமானால் பிற ஜீவராசிகளுடைய பிறப்பின் எண்ணிக்கையும் அதற்கேற்ப அதிகரிக்கும். மிருகங்கள், நீர்வாழினங்கள், பறவைகள் முதலான தாழ்ந்த ஜீவராசிகள் பிறப்பின் எண்ணிக்கை மனிதர்களை விட மிகவும் அதிகமானது. பகவானின் சட்டப்படி பூமியில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவளிக்க போதுமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் உண்மையாகவே ஜீவராசிகளின் எண்ணிக்கை அதிகரிக்குமானால் அவற்றின் உணவுக்கான ஏற்பாட்டையும் பகவானால் அதிகரிக்க முடியும். எனவே பூபாரம் அதிகரிக்கும் என்ற கேள்விக்கே இடமில்லை. பகவானின் விருப்பங்களுக்கு எதிராக செயல்படுவதால் பூமியின் பாரம் அதிகரிக்கிறது. துஷ்டர்களை அழிப்பதற்காகத்தான் பகவான் உலகில் தோன்றினார். பொருளாதார நிபுணர்கள் கூறுவது போல் ஜனத்தொகை அதிகரிப்பினால் அல்ல. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றிய பொழுது அவரது விருப்பத்தை மீறிய துஷ்டர்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகமாக இருந்தது. பகவானின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகவே பௌதிக படைப்பு உள்ளது. பகவானின் ராஜ்யத்திற்குள் நுழைய தகுதியற்ற பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு அதில் புகும் வாய்ப்பை அளிக்க வேண்டும் என்பதே பகவானின் விருப்பமாகும். பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பகவானின் ராஜ்யத்திற்குள் புகுவதற்கு வாய்ப்பு அளிப்பதற்காகவே பிரபஞ்சங்கள் படைக்கப்பட்டுள்ளன. எனவே பகவானுடைய ஏற்பாட்டின்படி அவர்களுடைய பராமரிப்பு போதுமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. எனவே பூமியில் ஜனத்தொகை அதிகரிக்கக்கூடும் என்ற போதிலும் அவர்கள் துஷ்டர்களாக இல்லாமல் இறையுணர்வு உள்ளவர்களாக இருப்பார்களானால் அத்தகைய ஒரு சுமை பூமி தேவிக்கு இன்பத்தையே அளிக்கிறது. இருவகையான சுமைகள் உள்ளன. ஒன்று மிருகச்சுமை, மற்றது அன்புச்சுமை. மிருகச்சுமையை பொறுத்து கொள்ள முடியாது. ஆனால் அன்புச்சுமை இன்பத்திற்கு காரணமாக உள்ளது. ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி அன்புச்சுமையை நடைமுறைக்கேற்ற வகையில் பின்வருமாறு விவரிக்கிறார். இளம் மனைவியின் மீதுள்ள கணவனின் சுமை, தாயின் மடியிலுள்ள குழந்தையின் சுமை மற்றும் வணிகனின் மீதுள்ள செல்வச் சுமை போன்றவை உடல் சுமைகளாக இருக்கக்கூடும் என்றாலும் அவை இன்பத்திற்கு காரணமாக உள்ளன. இத்தகைய சுமைகள் இல்லாத பொழுது உண்மையான அன்புச்சுமையை விட பாரமாக உள்ள பிரிவுச் சுமையை ஒருவர் உணரக்கூடும். யது வம்சத்தின் சுமையை பற்றி குறிப்பிட்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உண்மையில் மிருகச் சுமையிலிருந்து வேறுபட்ட ஒன்றை குறிப்பிட்டார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குடும்ப அங்கத்தினர்கள் கோடிக்கணக்கில் இருந்ததால் அது பூமியின் ஜனத்தொகையில் பெரும் அதிகரிப்பு என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அவர்கள் அனைவரும் பகவானின் உன்னதமான விரிவங்கங்கள், பூமியில் பெரும் இன்பத்திற்கு காரணமானவர்களாவர். பூமியின் பாரத்துடன் அவர்களை தொடர்புபடுத்தி குறிப்பிட்ட பகவான் உண்மையில் அவர்களுடைய மறைவைத்தான் குறிப்பிட்டார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் குடும்ப அங்கத்தினர்கள் அனைவரும் வெவ்வேறு தேவர்களின் அவதாரங்கள் ஆவர். பகவானுடன் அவர்களும் பூமியிலிருந்து மறைந்து விடுவதாக இருந்தது. யதுவம்சத்தின் தொடர்பாக பூமியில் ஏற்படும் பாரத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது அவர்களுடைய பிரிவினால் ஏற்படும் பாரத்தையே பகவான் இங்கு குறிப்பிடுகிறார். ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி இம்முடிவை உறுதி செய்கிறார். ஹரே கிருஷ்ணா.